நல்ல பரம தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க மறுபடியுமாய் இந்த வார திங்கட்கிழமை முதல் நாளில சுவாமி நாங்க உங்களை பார்த்து வந்திருக்கோம். இந்த வாரம் முழுவதும் வேலைகளிலும் ஆண்டவரே எங்களுடைய பயணங்களிலும் பிரயாசங்களிலும் உங்களுடைய கிருபை இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதாக. இந்த நேரத்துல ஆண்டவரே நாங்க உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளில எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இப்பவும் எங்களை தாழ்த்தி நாங்கள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ள சுவாமி, நீரே எங்களை வழி நடத்தும். தாழ்த்தி தருகிறோம், பொறுப்பேற்றுக்கொள். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க அனைவரையும் இந்த காலை வேளையில இந்த ஸ்டடிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது சற்று நம்ம இந்த எழுதின சூழ்நிலைகளை எல்லாம் நாம யோசிக்கணும். எப்படி பவுல் வந்து இந்த குருந்து சபைக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு கடிதங்களை எழுதி, இது வந்து எழுதினதுல 3ஆவது கடிதம் நாம அறிந்திருக்கிறோம். 2 இதற்கு நடுவுல 1 கொரிந்தியர்னு வேதத்தில் வைத்திருக்கிற அந்த கடிதத்திற்கு பின்பாக இன்னொரு கடிதம் எழுதப்பட்டது. அது மிகவும் கடினமாய் எச்சரித்தும் கண்டித்தும் உள்ள ஒரு கடிதம். கொரிந்தியர் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய தெரிந்தெடுப்புகள் எல்லாம் தவறாய் இருந்தபடினால பவுல் அவர்களுக்கு அந்த கடிதத்துல எச்சரித்து எழுதியிருந்தார். ஆனா அந்த கடிதம் இதுல சேர்க்கப்படவில்லை, அது காணாமல் போய்விட்டது என்று பலர் சொல்கிறார்கள். எப்படி ஆயினும் அதற்கு பின்பு இன்னொரு கடிதத்தை பவுல் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் தான் இது. இதுலயும் நிறைய விஷயங்களை அவர் வந்து அன்றைக்கு சபையில் காணப்பட்ட குறைபாடுகளை அவர் கண்டித்து நிறைய சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த 6ஆம் அதிகாரத்துல தொடக்கத்துல அவர் சொல்லுவது முக்கியமான காரியம் என்னவென்றால் காலத்தை பற்றி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த படம் பாக்குறீங்க, அது எதை குறிக்கிறது? டைம். ஹவர் கிளாஸ் பேர் இதுக்கு. எல்லா அந்த காலத்துல இதை வைத்து காலத்தை நிர்ணயிப்பார்கள். இந்த இதளவுக்கு வர்றதுக்குள்ள நாம் இதை முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது அதிக பிரயோஜனமா இருந்தது. ஸோ இது வந்து காலத்தை குறிக்கிறது. இந்த அதிகாரத்திலும் முதல் ஒரு சில வசனங்கள் காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. கடைசி சில வசனங்கள் விக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய உறவுகள், அது நிமித்தமாய் ஏற்படுகிற பல புறஜாதியாரோடு கலந்து இருக்கிற நிலைமைகள், இவைகளை குறித்து கடைசி பகுதியில பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். சார், இதான் பொதுவாகவே கொரிந்து சபைக்கு அவர் எழுதினது அவர்களிலே காணப்படுகிற குறைபாடுகளை அவர் அதை விளக்கி சொல்வதாக தான் நாம் பார்க்கிறோம். இப்போ அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்வோம். முதல் வசனத்துல சொல்லப்படுகிற அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இதுல 2 கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கிருபைனாலே எந்த வேலையும் செய்யாம எந்த
தகுதியும் இல்லாம பெற்றுக்கொள்ளுகிற ஈவுதான் கிருபை. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அதை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கின்றாரு. அப்படின்னா நம்ம ஏதோ செய்யணுமோ அப்படின்னா அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு கிருபையை போக்கடிக்கிறவர்களாய், கிருபையை அலட்சியப்படுத்துகிறவர்களாய், கிருபையை உதாசீனப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அடுத்தது அவர் சொல்றது உடன் வேலையாட்கள். யாருக்கு நாம் வேலையாட்கள்? பிதா கர்த்தருக்கு நாம் வேலையாட்கள். அப்போ உடன் வேலையாட்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஊழியக்காரர்களும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, நாமும் சரி, ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் சரி, நாம் யார்? உடன் வேலையாட்கள். அதாவது இந்த ராஜ்ய பணியில கர்த்தர் அமைத்து கொடுத்த, எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த கிங்டத்துல நாம் எல்லாருமே உடன் வேலை ஆட்கள். அப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அடுத்ததா செகண்ட் வசனம் வந்து இட் டாக்ஸ் அபவுட் த டைம். அதுல பாருங்க, அனுக்கிரக காலம், ரட்சண்ய நாள், ரெண்டு விதமா அவர் சொல்றார். காலம் வந்து அனுக்கிரக காலம். இதே மாதிரி எப்பவும் இருக்காது. இந்த காலம் கிருபையின் காலம். இந்த காலம் உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாக கூடிய காலம். இந்த காலம் ஆசீர்வாதமான காலம் அப்படிங்கிறது தான் அனுக்கிரக காலம். கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மேல் வந்திருக்கிறது. இப்ப அடுத்தது வந்து ரட்சண்ய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ரட்சண்ய நாள்னா அது ஒரு நாள் தான். அந்த சால்வேஷன் டே வந்து ஒரு நாள். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அந்த சால்வேஷனை புதுப்பிக்கணும், கிருபையை தக்க வைக்கணும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு டைனமிக் லைஃப்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஸ்டாட்டிக் லைஃபே கிடையாது. ஏதோ முடிஞ்சிருச்சு, நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை எல்லாமே நல்லதுதான், நான் அது பரலோகத்துக்கு நான் போகிறது தான் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடியது இல்லை. எந்த வயசிலேயும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஆக்டிவா இருக்கணும், ப்ரோக்ரஸிவா இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும், மெச்சோர் ஆகணும், தேர்ச்சி பெற வேண்டும். அப்படியே முன்னேறி செல்லுகிற வாழ்க்கையா தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டேன்ட்டு நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. இப்ப நீங்க விளையாட்டு வீரர்களே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இதில் வின் பண்ணிட்டோம், ஒரு அவார்டு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா அவங்களால அடுத்த கேம்ல விளையாடவே முடியாது. ஏன்னு சொன்னா டச்சே இல்லாம போயிடும். உடம்பு வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. அந்த எக்ஸசைஸ் இல்லைன்னா அவங்களால ஓட முடியாது, கோஆப்ரேட் பண்ண முடியாது. அதே பாலிசி தான் நமக்கும். ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையிலும் நாம் எப்படி இருக்கணும்னா டைனமிக்கா இருக்கணும். அப்படியே ஸ்டாட்டிக்கா இருந்த வண்ணமாகவே நாம் இருக்க கூடாது. அதனாலதான் அந்த எச்சரிப்பா சொல்றாரு, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரச்சனைய நாள். இந்த மாதிரி அழுத்தமா டிசீஸ் அப்படின்னு சொல்றது பவுல் வந்து இந்த கொரிந்தியர் சபைக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஸோ வி ஆர் பார்ட்னர்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ் வித் கிரைஸ்ட். எதுல? அவருடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியில. அதுல நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். அப்படின்னா என்ன? ஒப்புரவாகுகிற ஊழியம், ஒப்புரவாகுதலின் ஊழியம். ஒப்புரவாகுதல் யாரோடு? முதல்ல கர்த்தரோடு, பின்பு சக மனிதரோடு. அதாவது கிறிஸ்டியன் லைஃபே எல்லுங்கிற ஒரு லெட்டர் அடிப்படையில தான் இருக்கு. எல், லெட்டர் எல், இங்கிலீஷ் எல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். லவ் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அந்த மேல இருக்கிற அந்த எல் வந்து பிதாவோடு கர்த்தரோடு இருக்கிற உறவு. இந்த ஹரிசான்டலா கீழே இருக்கிற எல், அந்த அந்த கை வந்து என்னது? இட் இஸ் டு ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் நேபர்ஸ். இதுதான் அதுதான் அடிப்படை இது கோட்பாடு. கர்த்தர் கொடுத்த 2 கட்டளைகளும் அதை தான் சொல்லுது. என்னை நீ முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆவியோடும், முழு இதோட நீ என்ன மனதோடு என்னை நீ அன்பு கூறு.
பிறனையும் உன்னை அன்பு கூறுவது போல அன்பு கூறு. So that, yes, that is the basis of Christianity. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் உடன் வேலையாட்கள்ன்றாரு, அப்புறம் பார்ட்னர்ஸ்ங்கிறாரு, அப்புறம் அம்பாசடர்ஸ்ங்கிறாரு. எல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ல அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அம்பாசடர்ஸ்னா நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அடுத்த நாட்டுல இருக்கிறது. அது போல நாம் பரலோகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பூலோகத்துல இருக்கிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம பார்த்தா பரலோகம் இப்படி இருக்கணுமா, இப்படிதான் இருக்குமான்னு சண்டை போட்டுக்கிட்டு, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, கோபப்பட்டுக்கிட்டு, பொறாம வச்சுக்கிட்டு, புறம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா பரலோகமும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. வி ஆர் அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். அது நம்ம எப்பவுமே நம்மை சுற்றி சுற்றி உலகம், கிறிஸ்துவை அறியாத மக்கள் கோடி கோடி மக்கள் உண்டு. இப்ப அறிந்த ஜனங்களாகிய நாம் கர்த்தரை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கணும். கர்த்தரோடு எப்பொழுதும் அந்த உறவுல ஒப்புரவாகி இருக்கணும். மற்ற மக்களோடும் சக மனிதரோடும் அந்த அன்பில நிலைத்திருக்கணும். அடுத்ததா கிறிஸ்துவோடு கூட நாம் உடன் வேலையாட்களா இருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்லும் போதுதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு கிருபையா இவ்வளவு தூரம் ஆண்டவர் செய்திருக்கிறாரு, இதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும், விருதாவாய் நீங்கள் பெறாதபடிக்கு. உங்களுக்கு சும்மா கொடுக்கல, இந்த இலவசமா கொடுத்திருந்தாலும் அவர் கிரயத்தை செலுத்தி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதை நீங்க காத்து கொள்வதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி அலட்சியமா வாழ்ந்தீங்கன்னா அது கிருபையை வீணடிக்கிறதற்கு அடையாளம்னு அவர் சொல்றாரு. அதுதான் இங்க முக்கியமா அவர் அந்த கொரிந்து சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா இங்க நமக்கு ஒரு அவசர காலம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 49:8 யாராவது எடுத்து வாசிங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். இதத்தான் அவர் இங்க கோட் பண்றாரு. அப்ப அங்க என்ன பாக்குறோம்? அனுக்கிரக காலத்திலே செவி கொடுத்து ரட்சணிய நாளில உதவி செய்கிறது. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் அன்றிலிருந்து சரி படைத்த நாளிலிருந்து, ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். இப்ப பவுல் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு இறந்த பிறகு எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு இந்த கொரிந்தியருக்கு எழுதுறாரு. ஆனா செய்தி ஒன்றுதான். என்னது? அனுக்கிரக காலமும் ரட்சணிய நாளும் நமக்கு உண்டு, நம்ம எல்லாருக்கும் உண்டு. அப்ப அனுக்கிரக காலத்தையும் ரட்சணிய காலத்தையும் வீணடித்தோமானால் கிருபையை நாம் வீணாய் அதை போக்கடிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். கிருபையை போக்கடிக்கிறவர்களா நாம் எப்பவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட். இப்போ 4 to 10 வசனங்கள், இதுல முதல் 8 வசனங்கள்ல எல்லாம் அவரை பற்றிய அவர் பெற்ற கஷ்டங்கள், அவர் இதற்காக அவர் செய்த பிரயாசங்கள். இப்பவும் இந்த கிருபையை நான் வீணடிக்கல அப்படிங்கிறதுக்கு அவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது மிகுந்த பொறுமையிலும். சோ மிக அவசியமான நமக்கு ஒரு காரியம் என்னன்னா மிகுந்த பொறுமை. எல்லாவற்றிலும் நமக்கு என்ன வேணும்? மிகுந்த பொறுமை வேணும். அடுத்து உபத்திரவங்கள், அடுத்து நெருக்கங்கள், இடுக்கண்கள், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள், கற்பில், அறிவில், நீடிய சாந்தத்தில், தயவில், பரிசுத்த ஆவியில்,
மாயமற்ற அன்பில். பாருங்க, மாயமற்ற அன்பில். அன்புலையும் கூட மாயம் வரும். அன்புலையும் கூட ஹிப்பாக்ரிட்டிக்கலா இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அப்புறம் சத்திய வசனம், சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராக நம்மளை ஏமாத்துறவங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் இப்படி இருக்கும், ஆனா உண்மையா அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க. ஆனா அதுக்காக நாம என்ன செய்யக்கூடாது? உண்மையா இல்லாதவர்களாய் போய்விடக்கூடாது. அடுத்து, அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும். நம்மளை வெளியே தெரியாது, ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளை ஒரு முக்கியமா கருத மாட்டாங்க. அப்படியா இருந்தாலும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இப்ப இதை வாசிக்கும் போது இதுல எத்தனை பாயிண்ட் நமக்கு ஒத்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த முதல்ல இருக்கிற சில காரியங்கள் நமக்கு ஒத்து வராது. காவல்கள், கலகங்கள், நம்மை குறித்து நம்மால யாருக்கும் கலகம்லாம் ஏற்படாது. பிரயாசங்கள் பிரயாசங்கள் கொஞ்சம் இருக்கும். கண் விழிப்புகள் கொஞ்சம் இருக்கலாம். விழிப்பு ஆராதனை, விழித்திருந்து ஜெபம், அதெல்லாம் இருக்கும். உபவாசம், அது ஒரு வேளை இருக்கலாம். இப்படி சில இதெல்லாம் நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய காரியங்கள்ல இன்னும் கூட நாம அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் கூட நமக்கும் இதெல்லாம் நேரிடக்கூடியதாய் இருக்கலாம். இருந்தாலும் ஒருவேளை நம்முடைய அனுபவங்கள்ல இது எல்லாமே நமக்கு இல்லைன்னாலும் இப்படியெல்லாம் கூட நேரிடும்னு நம்ம ஆல்வேஸ் என்ன சொல்லணும், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தைரியமா இருக்கணும். ஏன்னா இதெல்லாமே ஒரு கிறிஸ்தவனுக்கு நேரிடக்கூடிய காரியங்கள். இது எல்லாவற்றிலும் நாங்க ஒன்னே ஒண்ணுதான் இருந்தோம். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக, கிறிஸ்துவின் அடையாளமாக நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தோம். எல்லாமே என்ன செஞ்சாலும் கடைசி வரைக்கும் இவ எல்லாவற்றிலும் நாங்க சந்தோஷமா கிரைஸ்ட் லைக், வி ரிமைன்ட் கிரைஸ்ட் லைக். அண்ட் எங்கள்ல இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. இதுதான் அவங்களுடைய முக்கிய அடையாளம். இது விதமாய் வாழக்கூடியபடி நம்மையும் தான் ஆண்டவர் அழைக்கிறார். இதே இந்த எழுதியிருக்கிறாருன்னா இதுல ஏதோ இவ்வளவு எழுதியிருக்கிற எத்தனை காரியங்கள்ல நமக்கு ஒரு 2-3 காரியமாவது இருக்கும். அதுல நாம எப்படி இருக்கோம்? ஆர் வி ஃபர்ம், கிறிஸ்துவுக்காய் உறுதியாய் நிற்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்ம அதற்கென்று தான் நமக்கு கிறிஸ்து கிருபையை தந்திருக்கிறாரு. இந்த கிருபையை நாம் பயன்படுத்தி உறுதியாய் நின்று அவருக்கு அவருடைய சாட்சிகளாய் இருக்கிறோமாங்கிறது தான். இப்போ 11, 12, 13 கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் ஊறித்திருக்கிறது. நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருதா? இப்போ இருதயத்தையும் வாயையும் லிங்க் பண்ணி ஒரு வசனம் இருக்கு, சொல்லுங்க. என்னது? இருதயத்தையும் வாயையும் லிங்க் பண்ணி ஒரு வசனம். நிறைவாய் வாய் பேசும். இருதயத்து நிறைவால் வாய் பேசும். அப்போ சொல்லுங்க. ரோமர் 10:9 இதுல இருக்குங்க. சரி, அப்ப நமக்கு என்ன, இப்ப நம்ம இதுல பாக்குறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இங்க ஒரு கதை சொல்றாரு, எங்க இருதயம் எப்படி இருக்கு? இருக்கிறது, சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இப்படி சந்தோஷமா இருக்கிற இருதயத்தினாலே நான் என்ன செய்ய முடியுது? உங்களோட நான் பேச ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்த வசனமும் பாருங்களேன்.
எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. நெருக்கமடையவில்லை. இது உங்கள் உள்ளமும் நாம முதலே கொஞ்சம் இதுல நல்லா யோசிக்கணும். ஏன் மறுபடியும் இப்படி சொல்றாரு? ரெண்டாவதா உள்ளம் அப்படிங்கிறாருன்னா மைண்டு, மைண்டு, ஹார்ட், மைண்டு. நான் இதோட வித்தியாசத்தை சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப இங்க பாருங்க, உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, எங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. நான் உங்களை குறித்து எந்த கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு இல் ஃபீலிங்ஸும் எங்களுக்கு இல்லை, ஆனா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆதலால் அதற்கு பதிலாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்ல ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை பண்றாரு. அவங்கள ஒப்புரவாகிறாரு. அவங்களோட நீங்க என்ன குறிச்சு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன குறிச்சு நீங்க என்ன செய்றீங்க, வருத்தப்படுறீங்க. ஆனா நான் வருத்தப்படல. ஏன்னா இவருக்கு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கொரிந்தியன்ஸ் கிட்ட பயந்துகிட்டு இருந்தாரு, நடுக்கத்தோட இருந்தாரு. அதனால அவர் சொல்றாரு, உங்களை குறிச்சு ஆனாலும் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, ஆனா நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக்குங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, இதுல இருந்தெல்லாம் நீங்க அறிந்து கொண்டு என்னை நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு, என்னிலே நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது இவங்களுக்கு கொருந்து சபை இது எப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. ஒய்ஃப்ஸ் ஹஸ்பண்டுடைய வளர்ச்சிக்கே தடையா இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஓவர் அன்பு, அந்த அன்புல என்ன ஆகும்னா ஓவர் எதிர்பார்ப்பு. அதுல அந்த ஹஸ்பண்டால வேற எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி தான் இந்த கொரிந்து சபை. பவுல் இடத்துல அவ்வளவு எதிர்பார்க்கிறாங்க. பவுல் ஒரு ஊழியக்காரர். பவுலுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. இங்கேயே வரணும், இங்கேயே தங்கி இருக்கணும், இவங்களையே யோசிக்கணும் அப்படின்னு இந்த கொரிந்தியர் நினைக்கிறதுனாலதான் அவர் மேல அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவர் சொன்னா செய்ய முடியறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களோட இருப்பேன்றாரு. ஆனா அவரால் வர முடியல. இட்ஸ் டிபிக்கல். ஆனா அவர் அங்க வந்து எபேசு சபையில இன்னும் அதிகமான தேவை இருக்குன்னு அங்க வேலையெல்லாம் இருக்கிறாரு. இது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி இந்த கொரிந்து கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப பண்றாங்க. அதனாலதான் அவங்கள பத்தி இங்க கொஞ்சம் பேசுறாரு. முதல்ல அவங்க உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சிந்தனை எல்லாம் உலக சிந்தனையா இருக்கு. ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, இந்த மாதிரி கர்த்தருடைய ஊழியம் செய்யறாங்கன்னா கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யும், இதை வந்து பொறுத்துக்கும், பொறுமையா இருக்கும். சரி வரல, நமக்கு நாமளே செய்வோம், அவங்களே எதிர்பார்க்க வேண்டாம், அந்த மாதிரி இருப்போம் இல்லையா? இந்த கொரிந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு அது ஏன் முடியலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே லவ் த வேர்ல்ட் டூ மச். ஒன்று. இரண்டாவது, தங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்களானார். தங்களை பற்றியே அதிகம் யோசிக்கிறவர்களா இருக்கிறாங்க. எல்லாம் தங்களுக்கே செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா பவுல் வந்து எந்த விதத்திலும் இந்த மக்களை இவ்விதமாய் யோசிக்கிறதபடி அவர் எதையுமே செய்யல. அவர் ஊழியத்தை செய்யறாரு, எல்லா இடத்துல செய்யற மாதிரிதான் இங்கேயும் ஊழியம் செய்யறாரு. இன்னும் அதிகமா கூட செய்யறாரு, அறிவுறுத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க தான் தாங்களா நினைச்சுக்கிறாங்க. நிறைய சமயம் இது இப்படித்தானே இருக்கு. தாங்களா நினைச்சுக்கிட்டு, தாங்களா இந்த எதிர்பார்ப்புல எல்லாம் இருந்துட்டு அது கிடைக்கலன்னு ஒண்ணு தாங்களா குற்றப்படுத்திக்கிட்டு, இந்த மாதிரி அந்த அந்த கேட்டகரியில இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நாங்க உங்கள்கிட்ட திறந்த உள்ளத்தோடு நாங்க எந்த விதமான ஹார்ட் ஃபீலிங்ஸ் இல்லாம உங்களை நேசிக்கிறோம், நீங்களும் எங்களை அப்படி நேசிங்க அப்படின்னு அவர் இங்க ரிக்வெஸ்ட் பண்றாரு. இந்த கடைசி பகுதி ஒரு முக்கியமான பகுதி. முதல் பகுதியில அனுக்கிரக காலத்தையும் இரட்சணிய நாளையும் குறித்து முக்கியப்படுத்தினார். நடுவுல தங்களுடைய கொரிந்தியரோடு இருக்கிற உறவில ஒப்புரவாகிறதை பற்றி பேசினார். இப்ப இந்த கடைசி பகுதியில அவர் எதை பேசுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனையை குறித்து அவர் இங்க தெளிவா பேசுறார். அதாவது முதல்ல அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேறு. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. இதுதான் முதல்ல அவர் சொல்லுகிற காரியம். அதாவது யோக்குன்னு சொன்னா, நுகம்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாடு பூட்டுறாங்க இல்லையா வண்டியில, அப்ப நடுவுல ஒரு டீ மாதிரி ஒரு கட்டை இருக்கும். அது அந்த டீ பகுதியை, அந்த லாங் பகுதியை வந்து கீழே வண்டியில கட்டிடுவாங்க. இந்த 2 சைடுல இருக்கிறதையும் 2 மாட்டு தோல் மேல கட்டுவாங்க. இப்போ ஒரு மாடுக்கு நீட்டமான கட்டையும் இன்னொரு மாட்டுக்கு குட்டியான கட்டையும் வச்சுட்டு வண்டி ஓட்டுனா அது என்ன ஆகும்? அந்த வண்டி சரியா ஓடாது. ஓடாது, பா- இழுக்கும். பாதியிலேயே விழுந்துரும், இல்லைன்னா ஒரு சைடே இழுத்துக்கிட்டு போகும். அப்புறம் அந்த மாடுக்கும் ரொம்ப தொந்தரவாயிரும். அந்த மாட்டுடைய தோலுல அதிக காயமெல்லாம் ஆயிரும். இப்ப இதேதான் இங்க அவர் சொல்றார். எல்லா விதமான உறவுகளிலும். உடனே நாம எப்பவுமே இந்த பகுதியை அதிகமா திருமண காரியங்களுக்காகவே நம்ம எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய டே டு டே லைஃப்லயுமே, நாம ஆபீஸ்ல இருக்கிறப்போ, ஸ்கூல்ல இருக்கிறப்போ, நம்மளுடைய பிசினஸ்ல, மற்ற தனிப்பட்ட உறவுகள்ல, எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலுமே நாம வந்து இப்போ இப்பெல்லாம் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது அவங்களோட கூட நிறைய அன்பிலீவர்ஸ், கர்த்தரை அறியாத மக்கள்லாம் இருக்காங்க. எப்படி நம்முடைய அவங்க முன்னால அவங்களோடு கூட இருக்கிற உறவுகள் இருக்கிறது, அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் எப்படி இருக்கு, நம்ம வித்தியாசமா இருக்கிறோமா, அவர்கள் முன்னால நம்ம கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா? நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படின்னு நான் சொல்றேன். எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட எல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும், எல்லாத்துலயும் நம்ம பங்கு கொள்ளணும், அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம பார்ட்டி அவங்க பார்ட்டி, நம்ம பர்த்டே அவங்க பர்த்டே எல்லாம் நம்ம வந்து ஒன்னா கொண்டாடணும். அப்புறம் அவங்க நவராத்திரிக்கு கூப்பிடுவாங்க, நாமளும் போகணும். குழுவெல்லாம் வைப்பாங்க, நாம போகணும். இல்லைன்னா அவங்களை எப்படி நமக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. உன் பர்த்டே அவங்க பர்த்டே தப்பு கிடையாது. ஆனா அவங்க கொலுவுக்கு நீ போய் உட்காரணும், அவங்க விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு நீ போய் பங்கு பெறணும், ஆயுத பூஜைக்கு பங்கு பெறணும்னு சொன்னா அது சரியான்னு எனக்கு தெரியல. இங்கே அதுதான் சொல்லப்படுது. அப்ப எப்படி அந்த சம்பந்தம் ஏது அப்படின்னு கேட்கு. அப்ப எந்த அளவுக்கு நான் அந்த உறவை வைத்துக் கொள்ளணும், எப்படி அந்த உறவே அப்ப இல்லாம மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடணுமா, அவங்களோட பேசக்கூடாதா? இன்னைக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல இப்பெல்லாம், அன்னைக்கு காலத்துல அப்படி இல்லை. நம்ம வீடு தனியா, நம்ம வந்து சர்ச் பக்கத்திலேயே இருப்போம், நம்ம வீட்டை சுத்தி எல்லாம் கிறிஸ்டியன்ஸாவே இருப்பாங்க, இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இனிமே இப்பெல்லாம் இனி வருங்காலங்கள்ல அப்படி எல்லாம் நம்ம இருக்க முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம மாறணுமா? அதுதான் கேள்வி. அப்படி மாறிக்கிடணும்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மாறிக்கிறாங்க. அது வந்து வேதத்தின் அடிப்படையில சரி கிடையாது. சோ நாம தெளிவா இதுதான் நாங்க, இது அவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மீறி நாங்க உங்களோட கூட ஐக்கியப்பட முடியாது. இதை நாம் தெளிவாய் சொல்லி, இப்ப நம்ம வீட்டுக்கு பர்த்டேக்கு வர்றப்போ சத்தியத்தை சொல்லிடணும். அது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால அவங்கள நம்ம வீட்டுக்கு பர்த்டேஸ் கூப்பிடலாம். நம்ம வீட்டில் இருக்க மற்ற மீட்டிங்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வச்சிங்கன்னா அதுக்கு நீங்க கூப்பிட்டுக்கலாம். அதே போல அவங்க வீட்லயும் வேற ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா போய்க்கலாம். ஆனா அங்க போகும்போது அவங்களுக்கு தெரியணும், நீங்க இதுக்கு மேல வரமாட்டீங்க, இதுக்கு மேல ஈடுபட முடியாது, இதையெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அது ஈஸியா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். நாம இதுதான் செய்வோம், இதுக்கு மேல செய்ய மாட்டோம்ன்றத நம்ம அவங்கள்ட்ட அன்பாவே சொல்லிடலாம்.
இது நாம நினைச்சுக்கிறது. அவங்க ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு என்ன அப்படி, அவங்களே உண்மையாவே நம்மளை பற்றி அறிஞ்சிருக்கிறதுனால அவங்களே எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறாமெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. நான் இப்படி பார்த்தேன்னா அவங்க உடனே சொல்லிடுவாங்க, இது நாங்க பூஜைக்கு வைக்கல, இது பூஜைக்கு வைக்காதது, நாங்க படைச்சது அங்கேயே சாமி முன்னால இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுப்பாங்க. அதனால அப்ப வாங்கிக்க வேண்டியதுதான். நாம அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி நான் வாங்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் நாம சொல்லக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வாங்கிடுங்க, வச்சிருங்க, நீங்க சாப்பிடாதீங்க, கொடுங்க வேற யாருக்காவது கொடுத்து. ஆனா அவங்கள அந்த மாதிரி நம்ம ஹர்ட்டும் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல அவங்களும் நாம யாருன்றத தெரிஞ்சிருக்கோம். அவங்களும் நம்முடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் அதை செய்வார், புரிஞ்சுக்கிடும்படி செய்வார். ஸோ இங்க அதுதான், எல்லா விஷயத்திலும் நாம எப்படி இருக்கணும்னா மற்றவர்கள் முன்னால வெறும் இது ஏதோ வாங்கிறது சாப்பிட்றதுலாம் இல்ல. நம்முடைய டே டு டே லைஃப்ல தானியேல் அவருடைய வாழ்க்கையில அவர் வேலை செய்த 3 ராஜாக்களுக்கு கீழே வேலை செய்தார். இருந்த இடம் அந்நிய இடம். அந்த இடத்தினுடைய வர்ஷிப்பே எல்லாமே விக்கிரகம் தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க விக்கிரக ஆராதனை தான். ஆனா அந்த இடத்துல தானியேல் எப்படி இருந்தாருன்னா 3 நேரம் தவறாமல் வழக்கம் போல ஜெபிக்கிறவராய் இருந்தார். அவருடைய வேலை காரியங்களில ஒரு தப்பு சொல்ல முடியாதபடி பெர்ஃபெக்டா இருந்தார். இப்படிதான் நாம வாழணும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில இத நாம ஃபாலோ பண்ணணும். முக்கியமா இத கிறிஸ்தவர்கள் திருமண காரியங்களில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. திருமண காரியங்கள்ல நாம கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், ஏன்னா கிறிஸ்துவை அறியாதபடி இருக்கிறவர்களோடு நாம் இணைப்போமானால் நமக்கு பிரச்சனை தான் வரும். கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருக்கிறவர்களானால் நமக்கு எல்லாமே சுலபமாகும். ஏன்னா நம்ம சொல்ல முடியும், இதுதான் சரி, வேதத்தின்படி நம்ம இப்படிதான் செய்யணும் அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க. அந்த இல்லாதவங்கள்ட்ட நாம அதை செய்யவே முடியாது. அதனால்தான் கிரைஸ்ட் அண்ட் சேட்டன் do not work together. They cannot work together. வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் இடமே இல்லை, ஐக்கியமே கிடையாது. ஒரு சின்ன அந்த இடத்துல வெளிச்சம், ஒரு சின்ன ஸ்பாட் இருந்தா கூட இருள் அகன்று போகும். அப்படிதான் இருக்கும். இருளும் போல நான் நீயும் பார்ட்னரா இருக்கலாம்னு சொல்லிக்கவே முடியாது. So we have to be careful. நாம வெளியின் பிள்ளைகள். நாம எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அவர் இடத்துல வந்தா எல்லாரையும் அவர் பிரகாசிப்பி. அவரை தொழுது கொண்டால் எல்லாரையும் அவர் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வார். ஆனா இருள்ல இருந்துட்டு இந்த வெளிச்சத்தோட பார்ட்னர் பண்ண முடியாது. சோ அதுதான் அங்க இருக்கிற ஒரு முக்கியமான சத்தியம். அடுத்தபடியா அவர் இன்னொருவதுக்கு வர்றாரு. என்னன்னு சொன்னா, நம்ம இதுல வாசிக்கிறது, யோவான்ல எல்லாம் வாசிக்கிறது படி, நீங்களே அந்த ஆலயம் இல்லையா? நாமே கிறிஸ்துவின் ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ள ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணும் ஆலயமாய் இருக்க, தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம். இப்ப நமக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. அப்ப நாம எப்படி அந்நிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? நல்லா தெரியும். உடனேயே மனசுல நமக்கு அந்த ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. அது நம்ம சொல்லித்தர வேண்டியதே இல்லை. கர்த்தரே அவங்க குழந்தைகள்லயே அந்த மாதிரியான காரியங்களை உள்ளத்துல வச்சிருவார். பிள்ளைகள் அதை தெரிஞ்சிருவாங்க, பிள்ளைகள் அதை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அது தப்புன்றது நாம யாருமே சொல்லாமையே வந்துடும், அவங்களுக்கு தெரியும். இதுதான் ஆவியானவர் செய்கிற செயல்பாடு. நம்ம கர்த்தருக்கு பிள்ளைகளை டெடிகேட் பண்றோம், பேப்டிசத்துக்குள்ள சின்ன பிள்ளைகளை கொடுக்குறோம்னா அப்ப இருந்தே ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தெரிந்தெடுப்புகள், இது சரி இது தப்பு, அதெல்லாம் அப்பவே தெரியுது, இந்த சின்ன வயசுலயே தெரியுது. இதெல்லாம் நான் நல்லா தெளிவா பாக்குறேன். அதனால அவங்களுக்கே புரிஞ்சுக்கிறாங்க.
அதை மீறி செய்யறாங்கன்னா என்வாயன்மெண்ட், பெற்றோர் அது சொல்லாத, பெற்றோர் அப்படி இல்லாம வாழுகிற வாழ்க்கை, பள்ளி அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. மற்றபடி அந்த பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு குழந்தையிலிருந்து ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக செயல்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சரீரம் ஆவியானவர் தங்கி வசிக்கும் ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நாம் அவரோடு கூட ஒரு என்ன உறவில் இருக்கிறோம்னா உடன்படிக்கையின் உறவில் இருக்கிறோம். இந்த உடன்படிக்கைங்கிறது எப்படின்னா அதை ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் அதை கனப்படுத்தணும். அதான் உடன்படிக்கை. திருமணம் ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரோட கம்யூனியன் ஒரு உடன்படிக்கை, எல்லாமே நமக்கு உடன்படிக்கை, ஆவியானவரோட உடன்படிக்கை. அப்போ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. ரெண்டு பேரும் அதை ஈக்குவலா அதை மெயின்டைன் பண்ணணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். அப்பதான் நாம அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் சொல்லுங்க. அப்பதான் நாம அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருக்குதுன்னு சொல்றாரு கடைசியில. கடைசியில அதான். அப்ப அவர் நமக்கு தேவனாகவும் அவர் நம்முடைய பிதாவாகவும் நாம் அவர்கள் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்போம் அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்றாரு. இல்ல இங்க நான் இன்னொருத்தர் சொன்னதை பார்த்தேன். நான் சொன்னதே தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறதுபடி மனம் புதிதாகிறதுனாலே நாம மறுரூபம் அடைந்து, முதலாம் வசனம் சொல்லுது உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தெரியும். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைங்க நாம அந்த மாதிரி மாற மாட்டோம். ஆனா சில சமயம் என்ன செய்வோம், அவங்களுக்கு ஏற்ற வேஷத்தை தரிப்போம். பாஸ்க்கு நாம ஒரு பாஸ் சொல்றதுக்கு நாம என்ன செய்யணும், அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா பாஸ் நம்ம என்ன செய்வாரு, இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணுவாரு, இல்லைன்னா நம்ம மேல ஒரு பிளாக் மார்க் வைப்பாருன்னு சொல்லிட்டு பாஸுக்காக நம்ம சில காரியங்களை செய்ய போவோமானால், கிறிஸ்தவத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வோமானால், அல்லது ஒத்து போவோமானால், காம்ப்ரமைஸ், ஒத்து போகிற அந்த காரியங்கள் எல்லாம் தான் வேஷம். அதுக்குதான் அவர் திரும்ப சொல்றாரு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கிறிஸ்தவங்க வேஷம் தான் தரிக்கிறாங்க, ஏன்னா கிறிஸ்தவங்க அப்படிப்பட்டவங்களாய் படைக்கல. அப்ப அந்த வேஷம் தெரியாம என்ன சொல்றாரு, மனம் புதிதாகணும், மறுரூபம் அடையணும். அதுக்கு நீங்க உங்களுடைய சரீரத்தை எல்லாம் என்ன செய்யணும், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ஸோ யூ நீட் டு சாக்ரிஃபைஸ். இந்த மாதிரி வாழ்றதுக்கு சில காரியங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும், தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஒருவேளை அதன் மூலமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம், அதன் மூலமா உங்களுக்கு மேன்மை கிடைக்கலாம், பெயர் கிடைக்கலாம், உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம், சம்பளம் கிடைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க என்ன செய்யணும், தியாகம் செய்ய வேண்டும், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அவர் தெளிவா சொல்றாரு. ஏன்னா இருளுங்கிறது நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அநீதியான வாழ்க்கை. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது நமக்கு அவருடைய நீதியை தருகிறார். நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழும்படி அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அநீதியோட நம்ம என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் வைக்க கூடாது. அநீதி பேலியாளுக்கு ஒப்பானது. பேலியாள்னா சாத்தான், அந்த கூட்டத்தின் ஒரு ஆவி. அந்த பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நமக்கும் அந்த இருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். பேலியாளுங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா விக்கெட்னஸ், விக்கெட்னஸ் அல்லது ஒர்த்லெஸ்னஸ், எந்த ஒரு யூஸ் இல்லாத ஒரு தன்மை, அல்லது யூ கேன் கால் இட் அஸ் நேம் கிவன் ஃபார் சேட்டன்.
சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாகவும் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். எசேக்கியேல் 37, 26, 27 ஏசாயா 52, 11 அவர் தெளிவா சொல்றார். ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கும், கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், அதுல கர்த்தர் அங்கே நடுவில் இருந்து வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அதுல 2வது பகுதி முக்கியமானது என்னன்னு சொன்னா, அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்குறதற்கு, அதை பரிசுத்தமா மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா, அதிலிருந்து இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஏசாயா 52, 11 வாசிங்க. புறப்படுங்கள் புறப்படுங்கள் 52:11 தானே? புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை 12 தொடாதீர்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். சுத்தமான இடத்துல இருந்து நீங்க பிரிந்து போங்க. ஹோலினஸ்க்கு ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, பரிசுத்தத்துக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் ஹோலினஸுக்கு அடையாளம். சரியா? அப்போ அந்த விதமாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். உலகத்துலதான் வாழ்றோம், ஆனா உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றிலும் நம்ம உலகத்தாரை போல செய்யக்கூடாது. நம்முடைய காரியங்கள் உலகத்தாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு தெளிவான, இவங்க கிறிஸ்தவங்க, அவங்க இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். உலகம் செய்யற மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செய்யக்கூடாது. சடங்கு சம்பிரதாயம் மற்ற நிறைய காரியங்கள் இன்னைக்கு நமக்கு இப்படி நம்மளை ரொம்ப பற்றி இருக்கிறது. இதை எல்லாவற்றிலிருந்தும் நாம விடுபட்டு பரிசுத்தமானதை மாத்திரம் தெரிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா உங்கள் மத்தியிலே நான் தேவனா இருக்கிறேன். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும், 2 காரியம். ஒரு கூட்டத்தார் எப்படின்னா, அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் களைந்து அதை சுத்தமாக்கி அதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதெல்லாம் முடியாது, நம்ம இருதயத்தை பெருசாக்கிக்கலாம், அப்போ ஆண்டவரும் இருக்க முடியும், இந்த அசுத்தங்களும் கூட இருக்கும் அப்படின்னு. அதுக்குதான் இங்க இருக்கிற வசனங்கள்லாம் சொல்லுது. இருள் இருக்கிற இடத்துல ஒளி இருக்காது, ஒளி வந்துட்டா இருள் ஓடி போகணும், இருள் ஓடி போயிரும், கட்டாயமா வெளிப்பட்டு போயிரும். அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா இருளுக்கு அந்த வெளிச்சத்துக்கு அந்த ஒரு பவர் உண்டு. இவங்க அந்த அசுத்தமானது எல்லாம் வெளியே தள்ளக்கூடிய ஒரு பவர் உண்டு. அது சுயமா நாம எடுக்கிற தீர்மானங்கள்ல அது செய்ய முடியாது. ஆண்டவரை உள்ளே ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அதை நாம் செய்ய வேண்டும். எரேமியா 31:9 வாசிங்க. 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். பாருங்க, இப்ப ஒரு தெளிவா சொல்றாரு. நான் அவங்கள கஷ்டப்பட்டு, அவங்க எப்படி வருவாங்க, அழுகையோடும் புழுகளோடும் தான் வருவாங்க. ஏன்னா அந்த பழகி போன ஊறி போன அந்த காரியங்களை எல்லாம் விட்டு வெளியே வரணும்னு சொன்னா அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவர்களை நான் என்ன செய்வேன், வழி நடத்துவேன், செம்மையான பாதையில வழி நடத்துவேன். அவங்க என்னுடைய சிரேஷ்ட புத்திரர், அவங்க என்னுடைய குமாரர், அதனால நான் அப்படி வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி இங்க நாம அவரை குறித்து, அவருடைய வழி நடத்துதலை குறித்து பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல
முக்கியமா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சில சமயம் நம்ம ரொம்ப நல்லவங்களாவே இருக்கலாம், அன்புள்ளவங்களாவே இருக்கலாம். ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்முடைய இருதயம் இப்ப இவர் சொன்னது போல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமா இருப்போமானால், நிறைய பேரோட பிரச்சனை இன்னைக்கு இது. நான் போகிற ஒரு சர்ச்சு, இங்கிலீஷ் சர்ச்சு, அதுல உள்ள நிறைய மக்களுக்கு எண்ணம் இப்படிதான், பிராட் மைண்டட்னஸ். சும்மா இப்படி ரொம்ப நம்ம நேரோவா நம்ம முந்தைய ஜெனரேஷன்லாம் எப்படின்னா அப்படியே ரொம்ப அவங்கள தங்களை பரிசுத்தவான்களாட்டம் வச்சுக்குவாங்க, மற்றவங்களோடு பழக மாட்டாங்க. அது ஒருவேளை தப்பா இருக்கலாம். முந்தின ஜெனரேஷன்ல அந்த மாதிரி ஒரு காரியம் இருந்திருக்கலாம். எல்லாரையும் குற்றப்படுத்திட்டு தாங்க தான் நீதிமான்கள்னு இருந்திருக்கலாம். அப்படி இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மக்கள் என்ன இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லாரோடையும் சமமா பழகி, எல்லாரோடையும் எல்லாவற்றுக்கும் இணக்கமாகி, அப்ப தாங்க யாருங்கிற ஒரு லைனே இல்லாம போயிடுச்சு. அதாவது ஒரு சில இடத்துல சில சர்ச்சஸ்ல சில கூடுகையில எல்லாம் நான் கேள்விப்படுறேன், ஒரு ஜெபமோ ஒரு வேத வாசிப்போ எதுவும் இல்லை. வெறும் ஆராதனையும் ஜஸ்ட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய, அது ஒரு நல்ல ஒரு அந்த வேத வாசிப்பு அடிப்படை ஒரு நல்ல ஜெபம் இதெல்லாம் இல்லாம போயிருது. ஸோ அதெல்லாம் அதையெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்றது தான் பரிசுத்தம். அப்படித்தான் நம்ம வாழ ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் பவுல் சொல்றாரு, நிலம் நல்ல நிலம், நம்ம இருதயம் நல்ல நிலம். அப்ப இதுல எந்த விதை விழுந்தாலும் முளைக்கும். ஆனா எந்த விதை முழுகுதுங்கிறது தான் நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம விதைக்கும் போது நல்ல விதைகளை விதைக்க வேண்டும். அதுலேயும் அதுல நம்ம நம்ம நல்ல செடிய வளர விடாம தடுக்கக்கூடிய பதறு இதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சுன்னா நிலத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நிலம் நல்ல நிலம். அப்போ அந்த நிலத்துல விழுகிற விதைகளை சரியாய் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும், ஃபில்டர் பண்ணணும். அதைத்தான் அந்த இடத்துல பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு. இவ்விதமாய் நீங்கள் செய்வீர்களானால் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இதை தீர்க்க தரிசனமாக எரேமியாவே சொல்லியிருக்கிறார். அதே அந்த தீர்க்க தரிசனம் நமக்கும் பொருந்தும். நாமும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி அவருக்கென்று நாம் வாழுகிறவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்போம்னால் கர்த்தர் நம்மை அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் ஏற்றுக்கொள்கிற தேவனாய், நம் மத்தியிலே உலாவுகிற, நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு பிதாவாய் அவர் இருப்பார். இந்த நம்பிக்கையோடு நான் இந்த அதிகாரத்தை முடிக்கிறேன். போன வாரம் 5ஆம் அதிகாரம் 10 வருஷம் தான் நம்ம பார்த்தோம். ஆமா, அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்கு. 11வது வசனத்துல இருந்து எடுக்கணும். ஓஹோ, முதலே தொடக்கத்துல சொல்லலையே. இல்ல பரவாயில்ல, இப்ப நீ மாத்திக்கலாம். இப்ப இது திறந்து வச்சிருப்பீங்கன்னு நானும் சொல்லல. நான் சொல்லலாம்னு இருந்தேன், நான் லேட்டா வந்ததுனால நீங்க எடுத்துட்டீங்களோ என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டேன் நானே. விஜய சொல்லுவீங்க. நான் எழுதி இருந்ததுனாலதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சிட்டேன். சரி நீங்க சொல்லிட்டீங்களா நம்ம லேட்டா வந்தோமேன்ட்டு நான் சொல்லலீங்க ஆண்டி. சரி, நோ ப்ராப்ளம். பாக்குறேன், எடுக்க முடியுதான்னு பாக்குறேன். அதுல 18 இந்த இது 19 வசனங்கள்ல இந்த சொன்னீங்க. ஓஹோ, அதனாலதான் அது புதுசா தெரிஞ்சது. ஒப்புரவாகுதல் உபதேசம், ஊழியம் எல்லாமே. நம்ம ஸ்தானாபதியா இருக்கணும்.
5ஆம் அதிகாரம் 11ல இருந்து. ஷீலாலாம் டக்குன்னு சொல்லுவாங்க. ஷீலா, விஜயா எல்லாம் ஆண்டி நீங்க தொடங்கிட்டீங்க, அதனாலதான் சரி முடிச்சதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கலான்ட்டு நானும் சைலண்டா இருந்துட்டேன் ஆண்டி. very நானும் இப்ப அந்த ஸ்லைடை நீ மாத்தணும்னா உனக்கு கஷ்டம் இல்ல, அதனால சரி முடிச்சிட்டு. correct. ஆனா இப்ப எனக்கு 5 எடுக்க முடியல. 5ஐயே காணோம். அடுத்த தடவை அது கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு அடுத்தது ஆமா தொடர்ந்து. ஆமா ஆமா, அடுத்த தடவை தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். 7 போறதுக்கு முன்னால 5 ஞாபகமா அந்த பகுதியை முடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன். சரியா? டைம் ஆயிடுச்சு. இருப்பீங்க அப்படின்ட்டு தான் நான் ஏன்னா இப்ப நானு கொஞ்சம் லேப்டாப்பையே மாத்திருக்கேன். அதனால அந்த லேப்டாப்ல இருக்கிற காரியங்கள் இதுக்கு இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகல போல சிலதெல்லாம். அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம நிச்சயமா என்ன செய்யலாம், 5 எடுத்துட்டு அப்புறம் 7 5 போலாம். எடுத்துட்ட பிறகு நான் அந்த 7 போலாம். 7ஆம் அதிகாரத்துக்கு போவேன். ஓகே, சரி. இப்போ நாம ஜெபம் பண்ணலாம். நீங்க யாராவது ஒருத்தர் பண்றீங்களா? நான் ஓகே. பண்ணிடுவேன். யாரா அதான் பண்ணுங்க பண்ணுங்க. மங்களவழி அக்கா பண்றீங்களா? சரி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளின் கூட தகப்பனே மட்டுமாக நாங்கள் முடிய வசனங்களை தியானிக்க முடியாத பாக்கியத்தை நீங்கள் தந்தீங்கப்பா. நன்றி உள்ள இறைத்தோ நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் நீர் எங்களுக்கு கத்த அனுக்கிற காலத்துல செய்யப்படுத்த தேவனப்பா. மட்டும் நீர் எங்களை உதவி செய்திருக்கீங்க ஆண்டவரே. எத்தனையோ கர்த்தவை ஆண்டவரப்பா. ஆண்டவர் அன்று கர்த்தை பவுல பூசன் சொன்னது போல ஆண்டவரே, எப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு இது நடக்க வேண்டும், எப்படி காரியங்கள்லாம் சம்பவிக்கும், இதுல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படியா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே தகப்பு நாங்கள் ஆண்டவரே பிரதிபலிக்கிறவர்களை காணப்பட கர்த்தாவே தகப்புன்னு ஆண்டவரே இருளின் அந்தகாரத்தை விட்டு ஒளியிடத்துல வந்த ஆண்டவர் உம்மிடத்துக்கு ஆண்டவரே வந்த நாங்கள் அப்பா மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களே காணப்பட ஆண்டவரே ஆவியானவரே நீ எங்களுக்கு உதவி செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறையா. எப்போதும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. நாங்கள் காத்துக்கொள்ள முடியாத கிருபைகள் ஆண்டவரே எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னால் ஆண்டவரே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க உம்முடைய ஆலயமா இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவனே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரே ஆண்டவர் உண்மைக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு பிரிந்த ஆண்டவரே அப்பா தகப்பன் ஆண்டவர் உண்மைக்கு பிரியமில்லாதவர்கள் வாழப்பா. எங்களை நீங்க பக்குப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவர் வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு பணியோடு வேண்டிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Amen. ஆமென். Thank you sister. ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். So we will start with chapter 5 and then go to 7. சரியா? தேங்க்யூ ஆண்டி. பிரைஸ் லார்ட் சொல்லும் போதே சொல்லிடுறேங்க ஆண்டி. கரெக்ட். தேங்க்யூ. ப்ரிப்பேர்டா வந்திருப்பீங்க ஆண்டி. அப்புறம் சொன்னா உங்களுக்கு மறுபடியும் கன்ஃபியூஷன் ஆயிரும்ட்டு தான் நான் பரவாயில்ல. வெரி குட் தேங்க்யூ. அதே சமயத்துல சொல்லிட்டாலும் நாம கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு எப்படினாலும் முடிஞ்சிருக்காது, ஏன்னா இது வேற. அதனால நான் அடுத்த வாரத்துல எல்லாம் வச்சேன். சரி பாப்போமா? ஓகே. God bless you all. God bless you.